ஒருநாள் அலாவுதீன் நகரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது இளவரசி பத்ருல் பதூர் ஒரு கூட்டமான பெண்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தன் முக்காட்டை தூக்கியபோது அலாவுதீன் அவரது முகத்தைக் கண்டு வியப்படைந்தான். தன் அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணின் முகத்தையும் முக்காடு இல்லாமல் பார்த்ததில்லை அவன். அவரது அழகில் அவன் மயங்கிப் போனான். அவன் நிலையை அவன் அம்மா கவனித்து என்ன விஷயம் என்று கேட்டார். அவன் இளவரசியைத் தவிர வாழ முடியாது என்றும் அவரை திருமணம் செய்ய அவரது தந்தை சுல்தானிடம் கேட்பேன் என்றும் சொன்னான். அவன் அம்மா சிரித்து, நீ பைத்தியமா? உன் திருமண பேச்சை யார் சுல்தானிடம் சொல்லப் போகிறார்கள் என்றார். நீதான் போய் சொல்ல வேண்டும் என்றான் அலாவுதீன். நானா? இல்லை, நீ பைத்தியம்தான் என்றார் அம்மா. அலாவுதீன் அம்மாவை வற்புறுத்தி சுல்தானிடம் திருமண பேச்சை சொல்ல அனுப்பினார். அம்மா, சுல்தானிடம் போகும்போது ஏதாவது பரிசு கொண்டு போக வேண்டும், அது எங்கிருந்து வரும் என்றார். அலாவுதீன், கவலைப்படாதீர்கள், என்னிடம் பரிசு இருக்கிறது. குகையிலிருந்து நான் கொண்டு வந்த பழங்களை நினைவிருக்கா? அவை கண்ணாடி அலங்காரப் பொருட்கள் என்று நினைத்தோம். அவை கண்ணாடி இல்லை, அவை விலையுயர்ந்த ரத்தினங்கள். நமக்கு அவற்றின் மதிப்பு தெரியாது, ஆனால் சுல்தான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார். நம் சீனா தட்டை எடுத்து வாருங்கள் என்றான் அலாவுதீன். அம்மா தட்டை கொண்டு வந்தார். அலாவுதீன் சில ரத்தினங்களை எடுத்து தட்டில் வைத்தான். இருவரும் ரத்தினங்களை ரசித்தாலும் அம்மாவுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. இவை அவருக்கு பிடிக்குமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் உனக்காக எதுவும் செய்வேன் என்றார். அலாவுதீன், விளக்கு ஜின்னி உணவு மட்டும் கொண்டு வருவதை விட பெரிய அதிசயங்களை செய்ய முடியும், கவலைப்பட வேண்டாம் என்றான். மறுநாள் அலாவுதீனின் அம்மா சுல்தானிடம் சென்றார். அவர் கூட்டத்துடன் அரசவையில் நின்றார். எல்லா வழக்குகளும் முடிந்த பிறகு சுல்தான் சென்றுவிட்டார். அம்மாவும் தட்டுடன் வீட்டுக்கு வந்தார். இன்று அவர் மிகவும் பிஸியாக இருந்தார். என்னை பார்த்திருப்பார், ஆனால் சோர்ந்து போய்விட்டார். நாளை மீண்டும் போவேன் என்றார். 6 முறை இப்படி போய்விட்டார். ஒரு நாள் சுல்தான் தன் வசீரிடம், ஒரு பெண் சில நாட்களாக என் அரசவையில் வருகிறார், ஏதோ ஒன்றை தாங்கிக் கொண்டு நிற்கிறார், அவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார். வசீருக்கு தெரியவில்லை. சுல்தான், சரி, அடுத்த முறை வரும்போது அவரை என்னிடம் கொண்டு வா என்றார். மறுநாள் அம்மா வந்தபோது வசீர் அவரை சுல்தானிடம் கொண்டு போனார். அம்மா மற்றவர்களைப் போல குனிந்து வணங்கினார். சுல்தான் என்ன விஷயம் என்று கேட்டார். அம்மா, ஐயா, நான் சொல்லப் போவதற்கு மன்னிக்க வேண்டும். என் சுல்தானிடம் இதை சொல்ல வெட்கமாக இருக்கிறது என்றார். சுல்தான் மன்னிப்பு கொடுப்பதாக சொல்லி பேச சொன்னார். அம்மா, என் மகன் அலாவுதீன் இளவரசியை பார்த்துவிட்டான். அவரை திருமணம் செய்ய விரும்புகிறான். நான் மறுத்தும் என்னை இங்கு அனுப்பினான். எனக்கும் என் மகனுக்கும் மன்னிக்க வேண்டும் என்றார். சுல்தான் கோபம் காட்டாமல் அவர் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அம்மா தட்டை திறந்து கொடுத்தார். சுல்தான் அவ்வளவு ரத்தினங்களைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். சிறிது நேரம் அசையாமல் இருந்துவிட்டு வசீரிடம் காட்டி, இந்த ரத்தினங்களைப் பார், இப்படிப்பட்ட பணக்காரனுக்கு என் மகளை திருமணம் செய்யலாமா என்றார். வசீர் மௌனமாகிவிட்டார். ஏனெனில் சற்று முன்புதான் சுல்தான் தன் மகனுக்கு இளவரசியை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லியிருந்தார். வசீர், ஐயா, 3 மாதம் காத்திருங்கள். அந்நியனுக்கு கொடுப்பதை விட என் மகனுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அவன் இதைவிட விலையுயர்ந்த பரிசு கொடுப்பான் என்றார். சுல்தான் வசீரின் மகனால் இதைவிட சிறந்த பரிசு கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் அம்மாவிடம், உன் மகனிடம் சொல், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் மகளுக்கு சில பொருட்கள் செய்ய 3 மாதம் ஆகும். 3 மாதம் கழித்து வா என்றார். அலாவுதீனின் அம்மா மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் மகனிடம் சொன்னார். அலாவுதீன் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தான். இப்போது 3 மாதங்களில் 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் அம்மா விளக்கு ஏற்ற எண்ணெய் வாங்க சந்தைக்கு போனார். நகரம் முழுவதும் பெரிய மனிதர்களால் நிறைந்திருந்தது. எண்ணெய் வியாபாரியிடம் என்ன விஷயம் என்று கேட்டார். அவர், சுல்தானின் மகள் இன்று நாட்டி வசீரின் மகனுக்கு திருமணம் என்று தெரியாதா என்றார். அம்மா ஓடி வீட்டுக்கு வந்து மகனிடம் சொன்னார். அலாவுதீன், கவலைப்படாதீர்கள் அம்மா, நீங்கள் இரவு உணவு தயார் செய்யுங்கள், நான் என் அறைக்குப் போகிறேன் என்றான். அலாவுதீன் அறைக்குப் போய் விளக்கை தேய்த்தான். ஜின்னி வந்து என்ன வேண்டும் என்று கேட்டான். அலாவுதீன், இன்று முக்கியமான வேலை இருக்கிறது. சுல்தான் எனக்கு மகளை திருமணம் செய்வதாக சொல்லிவிட்டு வசீரின் மகனுக்கு கொடுக்கிறார். நீ இப்போது திருமணமாகிக் கொண்டிருக்கும் இருவரையும் என்னிடம் கொண்டு வா என்றான். ஜின்னி உடனே போய் இருவரையும் கொண்டு வந்தான். அலாவுதீன், இந்த ஆணை எடுத்து பூட்டிவை, நாளை வா என்றான். ஜின்னி அவனை எடுத்து சென்றான். பயந்து போன இளவரசியிடம், அலாவுதீன்,
பயப்பட வேண்டாம், நீ பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். நீ தந்தை எனக்கு உன்னை திருமணம் செய்ய சொன்னார், ஆனால் வாக்குறுதியை மீறிவிட்டார். அதனால் இப்படி செய்ய வேண்டியிருந்தது. மறுநாள் ஜின்னி வந்ததும் அலாவுதீன் இருவரையும் அரண்மனைக்கு அனுப்பினான். இருவருக்கும் இந்த பயணம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. யாரையும் பார்க்கவோ கேட்கவோ இல்லை. இளவரசி மிகவும் பயந்து போனார். அவரது அம்மா ஆறுதல் சொன்னாலும் மகிழ்ச்சியாக இல்லை. கடைசியில் சுல்தான், என்ன விஷயம், சொல்லாவிட்டால் தலை வெட்டுகிறேன் என்றார். இளவரசி எல்லாவற்றையும் சொன்னார். சுல்தான் ஆச்சரியமடைந்தார். இளவரசியை ஆறுதல் செய்துவிட்டு வசீரிடம் போய் அவரது மகனுக்கும் இதே நடந்ததா என்று கேட்டார். வசீர் ஆம் என்று சொன்னார். அவரது மகன் திருமண நிகழ்ச்சியை நிறுத்த சொன்னான். திருமண நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டன. திருமணம் ரத்தானது. ஆனால் அலாவுதீன் தான் இதை செய்தார் என்று யாருக்கும் தெரியாது.